ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க. அதாவது கடந்த 4-5 நாட்களாக நிறைய பேர் மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பித்து அதை நல்லபடியாக விரதத்தை தொடர்ந்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6வது நாள். நிறைய பேர் 6வது நாள் விரதம் முடிப்பீங்க. ஏன்னா நாளைக்கு தான் சஷ்டி விரதம், சஷ்டி திதி, சூரசம்ஹாரம். ஸோ நாளைக்கு நீங்கள் நிறைய பேர் விரதம் இருந்து இது வரைக்கும் 6 நாள் விரதம் இருந்து நாளைக்கு விரதம் முடிப்பீங்க. சில பேர் ஒரு நாள் விரதம் நாளைக்கு மட்டும் இருந்து விரதம் முடிப்பீங்க. சில பேர் 7 நாட்கள் கழித்து 7வது நாள் அதாவது திருக்கல்யாணமும் பார்த்துட்டு விரதம் முடிப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி விரதம் முடிக்கிறதா இருந்தாலும் நாளைக்கு விரதம் முடித்தாலும் சரி, 7வது நாள் விரதம் முடித்தாலும் சரி, நாளைக்கு இந்த தண்டு விரதம் விடுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப நல்லது. அதுலேயும் குழந்தை பேர் வேணும்னு விரதம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். நார்மலாகவே பார்த்திங்கன்னா இந்த 6 நாள் 7 நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த தண்டு விரதம் அப்படிங்கிறத கண்டிப்பாக விடுவாங்க. அதுலேயும் கோயிலில் இருந்து விரதம் முடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த தண்டு விரதம் கண்டிப்பாக கோயிலில் இந்த தண்டு விரதம் விடுவாங்க. இது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல். இது இன்னுமே இதோட பலன் தெரிஞ்சவங்க இன்னுமே இதை ரொம்ப சிறப்பாக செய்யலாம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னுமே இது பலன் அதிகமாக கொடுக்கும். அந்தளவுக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு விரத முறை. ஸோ இந்த தண்டு விரத முறை எப்படி விடுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இப்போ 6 நாள் விரதம் இருந்து நாளைக்கு விரதம் முடித்தாலும் சரி, இல்லை 7வது நாள் கண்டினியூ பண்ணி 7வது நாள் விரதம் முடித்தாலும் சரி, நாளைக்கு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இந்த தண்டு விரதம் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி 7வது நாள் நீங்கள் படையல் சாப்பாடோடு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தண்டு விரதம் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வாழைத்தண்டு, கருப்பு உளுந்து, தயிர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பழங்கள். இந்த 4 பொருட்களை தான் இதில் சேர்க்க போகிறோம். ஏன் இதில் இந்த 4 பொருட்கள் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ வாழைத்தண்டு எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, 6 நாள் நீங்கள் பட்டினி விரதம் இருந்திருப்பீங்க, இல்லை மிளகு விரதம் இருந்திருப்பீங்க, இல்லை பால் பழ விரதம் இருந்திருப்பீங்க. எந்த முறை விரதமாக இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் நம்ம சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு நம்ம விரதம் இருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு டைஜஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப லோவாக இருக்கும், குடல் ரொம்ப வீக்காக இருக்கும், சுருங்கி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை சரி பண்ணுறதுக்காக தான் முதல்ல நம்ம எடுக்கிறது இந்த வாழைத்தண்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த 6 நாள் நீங்கள் பட்னி விரதம், மிளகு விரதம் எது இருந்திருந்தாலும் உங்கள் உடம்பு ரொம்ப சூடேறி இருக்கும். அந்த கேலரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகிறதுனால உடல் சூடேறி இருக்கும். ஸோ அதனால் அந்த குளிர்ச்சி அடைகிறதுக்கும் இந்த வாழைத்தண்டு நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு நம்ம நிறைய வாழைத்தண்டு தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி கட் பண்ண வாழைத்தண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை 2 பேராக இருக்கீங்க அப்படின்னா 2 கைப்பிடி அளவுக்கு ஒரு பவுலில் ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்தோட மகிமையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கருப்பு உளுந்து பெண்களோட கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியது, இடுப்பு எலும்பை வலுப்படுத்தக்கூடியது, குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கருப்பு உளுந்து நம்ம அதே அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம வாழைத்தண்டு பச்சையாக எடுத்துக்கலாம், பட் கருப்பு உளுந்து அப்படி எடுத்துக்க முடியாதுங்கிறதுனால இதில் லைட்டாக வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு லைட்டாக வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கருப்பு உளுந்தை. ஸோ அதனால இந்த கருப்பு உளுந்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா சுத்தமான கர்ட், அதாவது தயிர். இந்த தயிர் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக். இதில் நிறைய நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம குடல் ரொம்ப வீக்காக இருக்கும், நிறைய டீடாக்ஸ் ஆகி உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அது எல்லாமே வெளியில் வரணும். உள்ளே நல்ல பாக்டீரியா இருந்தால் தான் நமக்கு டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த கர்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கர்டில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கர்டு இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா அளவு கிடையாது. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மற்றபடி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு, இப்போ எப்படி நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணால் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த கர்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள். இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிக்சடு ஃப்ரூட்ஸாக எடுத்துப்பாங்க.
அதாவது ஒரே பவுல்லே வந்து இதில் வந்து நீங்கள் மாதுளம்பழம், வாழைப்பழம், கிரேப்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்சடாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை என்னால் அப்படி எடுக்க முடியாதுன்னா தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு பழம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் அந்த பவுலில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே லைட்டாக எந்த விதமான ஸ்வீட்டு சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை வேணும் உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாலே நமக்கு அந்த இனிப்பு சுவை கிடச்சிரும். அதனால் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு பவுலையும் நீங்கள் வந்து நல்லா அந்த டைமில் விரதம் விடுற டைமில் நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ சாயந்தரம் வந்து நீங்கள் இப்போ விரதம் முடிச்சிட்டிங்க, சூரசம்ஹாரம் பார்த்துட்டிங்க, குளிச்சுட்டு வந்துட்டு இந்த சாலடை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் விட்டுறலாம். விரதம் விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து விரதம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நான் மறுநாளும் விரதம் இருக்க போகிறேங்கிறவங்களும் நீங்கள் வந்து சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இந்த விரதத்தை விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வந்து அந்தளவுக்கு ஒரு மகத்துவமானது. உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் பெண்களோட கர்ப்பப்பை வலுவாகிறதுக்கும் உடல் குளிர்ச்சி அடைந்து கருத்தரிக்கிறதுக்கும் கர்ப்பப்பை கழிவுகள் வெளியேறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த தண்டு விரதத்தை குழந்தைக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சிரத்தையோட முழு எஃபர்ட் போட்டு 6-7 நாள் விரதம் இருந்துட்டீங்க. ஸோ இதையும் சேர்த்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பலன் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. இந்த தண்டு விரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விடுவாங்க. அதாவது குழந்தைக்காக இல்லை, விரதம் முடிக்கிறவங்க எல்லாருமே வந்து கோயில்லையே வந்து இதை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயில்லையே வந்து இந்த தண்டு விரதம் வந்து விடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்து இந்த ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கணும், அதே மாதிரி நார்மலாக தண்டு விரதம் இல்லாமல் விரதத்தை எப்படி முடிக்கணும், காப்பு எப்படி கலட்டணும், கலசத்தை வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும், அதாவது இப்போ கலசத்தில் இருக்கிற பொருட்களை என்ன மாதிரியான நம்ம முறையில் எடுத்து வெளியில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக வந்து வீடியோ போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வீடியோ உள்ளே போய்ட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் என் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அதோட லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த 2 வீடியோவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.